வரவேற்பதில் பெருமை கொள்கிறது ஸ்பார்டகஸ் அகாடமி. அனைவருக்கும் இனிய வணக்கம். நேற்று தமிழக அரசு சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம், இரும்புகால நாகரிகம் தமிழகத்தில் நிலவியதற்கான ஏகப்பட்ட சான்றுகள் கிடைக்குது அப்படிங்கிற கருத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறாங்க. பத்திரிகை செய்திகள் பார்த்துருக்கலாம். என்ன நோக்கத்தில் இதை ஏன் அவ்வளோ டெப்த்தாக அவர் சொல்லணும், என்ன ரீசன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையான விஷயம், இரும்பு காலம் என்ற ஒரு காலமே தமிழகத்தில் நிலவவில்லை. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இரும்பு காலம் என்பது தமிழகத்தில் பெரும் கற்காலம், சரிங்களா, பெரிய கற்களை பயன்படுத்திய காலமாக இருந்தது. ஆக இரும்பை பற்றிய புரிதல் இல்லாதவர்களாக தமிழர்கள் விளங்கினார்கள் என்கிற ஒரு கருத்தியல் நிலவியது. அடிப்படையில் சிந்து சமவெளி நாகரிகத்தோடு இணைத்து பார்க்கிற பொழுது கூட இரும்பின் பயனை சிந்து சமவெளி மக்கள் அறிந்திருக்கவில்லை, குதிரையினுடைய பயனை அறிந்திருக்கவில்லை. அதுபோல தமிழர்கள் இருந்தார்கள் என்கிற ஒரு விவாதமும் முன்மொழியப்பட்டது. இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயம். ஆனால் ஆல்ரெடி ஏற்கனவே இரும்பு பொருட்கள் அங்கங்கே கண்டெடுக்கப்பட்டுச்சு. ஆனால் முழுமையான வரலாற்று சான்றுகள், ஆதாரங்கள் கிடைக்காமல் இருந்தது. ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டு என்ன ஆய்வாக மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக நாகரிகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை நாகரிகங்களுக்கும் ஈடாக இருக்கக்கூடிய ஒரு சமூக நிலையாக பல தமிழக சமூக சூழல், தென்னகம் சார்ந்த பகுதிகள் நிலவி இருக்கிறது என்பதற்கான முழு சான்றுகள் தெளிவாக கிடைக்கிறது. குறிப்பாக இரும்பு காலம் மட்டுமல்ல, மனிதனுடைய தொடக்க காலம் சொல்லக்கூடிய பழங்கற்காலம், பழைய கற்காலம். முதலில் மனிதர்கள் என்ன பண்ணாங்க, கற்களை ஆயுதமாக பயன்படுத்தினார்கள். ஆக கற்களை ஆயுதமாக பயன்படுத்திய காலமே கற்காலம் என்று அழைக்கப்பட்டது. அதுல பழைய கற்காலம் சாதாரண கற்களா பயன்படுத்தினாங்க. அப்போ புதிய கற்காலம் கொஞ்சம் கூரிய கற்களாக அதை கொஞ்சம் சீரமைத்து, சரிங்களா, நுண்ணிய கற்கள் போன்ற கற்களை பயன்படுத்தினார்கள். வேளாண்மையில் ஈடுபட்டார்கள், கால்நடையை வளர்த்தார்கள். இப்படி அடுத்த கட்ட பரிணாமம் நிகழ்ந்தது என்பதுதான் வரலாறு. இதுதான் மனிதகுல வரலாறே. ஆக்சுவலி சார்லஸ் டார்வினுடைய கொள்கையின்படி ஒரு சில உயிர்கள் பல சில உயிர்களாக தோன்றியது. அதிலிருந்து அப்படியே மனித குரங்கு மனித குரங்கு அடுத்தது மனிதனாக தோன்றினார்கள் என்கிற கருத்தில் நிலவுது. அதில் பல வகை பரிணாமங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனித வளர்ச்சி படிநிலையிலிருந்து அடுத்தது ஹோமோ எரக்டஸ்லிருந்து அதனுடைய வழியாக தான் ஹோமோசேப்பியனுடைய ஹோமோசேப்பியன்ஸ் நம்ம இன்னைக்கு சொல்றோம், ஹோமோசேப்பியன்ஸ் சொல்றோம். அவருடைய வளர்ச்சி தோன்றியது அப்படிங்கிற பல கருத்தியல் நமக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 10 வகைக்கும் மேற்பட்ட அந்த வளர் படிநிலை, அதாவது மனிதர்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்த முறைகள் என்ன, அதை கூட மனித குரங்கு மனிதனாக தோன்றிய இடைநிலைப்படியில் உழைப்பின் பாத்திரம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெடரிக் ஏங்கிள்ஸ் எழுதின ஒரு புத்தகம், மிக முக்கியமான புத்தகங்கள். சார்லஸ் டார்வினுடைய கொள்கை, ஏங்கிள்ஸுடைய அந்த கொள்கை கோட்பாடுகள், கருத்தியல்லாம் ரொம்ப உலகத்தில் ஒரு மாறுபாட்டை உருவாக்கிய கருத்தியல், சரிங்களா. ஆக அந்த மாதிரியான சூழலுக்குள்ள நிலவிய சூழல் தமிழகத்தில் நிலவி இருக்கிறது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய விவாதம். ஆல்ரெடி ஏற்கனவே பல டாக்குமெண்ட்ரியா அல்லது சான்றாதாரங்களின் அடிப்படையில் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டே நிறுவனம் செய்யப்பட்ட பகுதிகள் எக்கச்சக்கமா இருக்குது. ஆனால் அது மேலும் தொடர்ச்சியான ஆய்வுகள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய புதிய கருத்துக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடப்பியல் நிலை. இதுல நீங்க பழைய கற்காலம் அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை இன்னைக்கு இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்திரம்பாக்கம் என்ற ஒரு பகுதி இருக்கு, ஒரு 10-12 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க 15 to 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற குறிப்புகள் கிடைக்குது. ஆக்சுவலி பார்க்கணும், எத்தனை லட்சம், 1.5 to 2 மில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான நகரமாக இருக்கக்கூடிய சென்னை கிட்டத்தட்ட 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் காலடி தடப்பட்ட இடமாக இருந்திருக்கிறதுங்கிறதுல ஒரு பெரிய அதிசயமான ஆச்சரியமான விஷயம். அதை பற்றிய சான்றுகள் சாந்திப்பப்பு ஆய்வுகளிலிருந்து, ராபர்ட் ப்ரூஸ் ப்ரூட் எடுத்த அந்த கற்கோடாரிகள், அவர் போய் செய்த ஆய்வுகளிலிருந்து, இன்னும் நிறைய ஆய்வாளர்கள் செய்த ஆய்வுகளின் வழியாக நமக்கு பழைய கற்கால சூழல் தமிழகத்தில் நிலவியது என்கிற குறிப்புகள் இருக்குது. பழைய கற்கால சூழல் நிலவிய இடம் எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. மனித நாகரிகத்துடைய தொடக்க சூழல் எங்கே நிலவியது, தென்னாப்பிரிக்காவில் மனிதர்கள் தோன்றினார்கள், அவர் தான் உலகெங்கும் பரவினார்கள் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய செய்தி. பட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவில் லூசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலும்பு எடுத்தார்கள். அதுக்கு பேர் லூசி அப்படின்னு பெயர் வைத்தார்கள். பெரும்பிளவு ஓல்டுவாய் பள்ளத்தாக்குகளில் நிறைய பழைய கற்கால சூழல் முழுக்க நிலவியதாக குறிப்புகள் நமக்கு கிடைக்குது, சரிங்களா. ஆனால் அதே சூழல் முழுமையாக நமக்கு கிடைக்கலனாலும் கற்கரிகளை பயன்படுத்தினார்கள். அது என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தினுடைய முதல் பட்டறை, சரிங்களா, தொழில் பட்டறை எது அப்படின்னா அத்திரம்பாக்கம் தான் சொல்றாங்க. அங்கே கற்களை எடுக்கிறார்கள் மனிதர்கள். அந்த கல்லை எடுத்து என்ன பண்ணுறாங்க, தேய்ச்சிருக்காங்க. அப்படியே தேய்ச்சி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை கூர்மையாக்கி அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். வேட்டையாடுவதற்கோ இன்ன பிற பயன்பாட்டிற்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, பயன்படுத்தினார்கள் என்கிற குறிப்புகள் நமக்கு தெளிவாக கிடைக்குது. நீங்க நல்லா பாருங்க,
உலகினுடைய தோற்றமா இருக்கட்டும், கடந்த கால குறித்த ஆய்வா இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் தமிழகம் முன்னோக்கி பாயும். தமிழகத்தினுடைய வரலாறு அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் பிம்பேக்டா அப்படின்னு சொல்லி ஒரு குகை இருக்குது. அங்கே இருக்கக்கூடியதும் பழைய கற்கால சூழல் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் நமக்கு உண்டு. கர்நாடகாவினுடைய ஒரு பகுதியும் உண்டு. ஆக தமிழகத்தில் அத்திரம்பாக்கம் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, 15 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்ன மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்கிற குறிப்புகள் ரொம்ப வியப்பிற்குரிய செய்தியாக இருக்கும். அதே மாதிரி பழங்கற்காலத்திலே கீழ்பழங்கற்காலம் அப்படின்னு சொல்றோம். பழங்கற்காலத்தை பல வகையில் பிரிச்சாங்க. ஸோ பழங்கற்காலம் எங்க இருக்குன்னா, வடார்காடு மாவட்டத்துக்குள்ள, தருமபுரி மாவட்டத்துக்குள்ள எரிமலை பாறைகளை பயன்படுத்தி அவர்கள் என்ன பண்ணியிருக்கார்கள், அந்த கற்களை பயன்படுத்தினார்கள் என்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. அப்போ இங்க என்ன இருக்குது, பழங்கற்காலத்திலே வடார்காடு, தருமபுரி போன்ற பகுதிகளில் எரிமலை பாறைகளுடைய அந்த கற்களை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே வாழ்ந்ததற்கான முழு சான்றுகள் நமக்கு தொல்லியல் ஆய்வுகளின் வழியாக கிடைக்குது. அதே மாதிரி இடை கற்கால பண்பாடு, அதுவும் எங்க கிட்டத்தட்ட 3,85,000 ஆண்டுகளிலிருந்து 1,72,000 ஆண்டுகள் சொல்றாங்க. இது நம்ம தமிழகத்துல புதுப்பட்டியிலிருந்து சிவரக்கோட்டை, சரிங்களா, சீவரக்கோட்டையிலிருந்து தஞ்சாவூர்ல இருந்து அரியலூர்ல இருந்து இந்த இடை பழங்கற்கால பண்பாடு நிலவியதற்கான கூறுகள் நமக்கு தெளிவாக கிடைக்குது. அதே போல புதிய கற்கால சூழல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பையம்பள்ளி, சரிங்களா, பையம்பள்ளியிலிருந்து தருமபுரியிலிருந்து முழுக்க புதிய கற்கால பண்பாடு நமக்கு நிலவிய அத்தனை சூழல்களும் சான்றுகளின் வழியாக கிடைக்குது. அந்த அடிப்படையில் தான் அடுத்ததாக இரும்பு காலம், அதனுடைய தொடர்ச்சி செம்பு காலம், செம்பு காலத்திற்கு அடுத்தது இரும்பு காலம் என்பார்கள். ஸோ இரும்பு கால பயன்பாடுங்கிறது தமிழகத்தில் பெரும்பகுதி பெரிய கற்களை பயன்படுத்தியதனால் பெருங்கற்கால பண்பாடு என்று அழைக்கிறார்கள். இந்த கற்கால பண்பாடு முழுவதுமாக நிலவி இருக்குது. இரும்பு கால பயன்பாடு தொடக்கத்தில் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இரும்பு கால பயன்பாடு இருந்துச்சு, தமிழகத்தில் இல்லை என்கிற கருத்தியில் தான் நிலவிச்சு. ஆனால் அப்படி அல்ல என்பதுதான் இந்த செய்தி, சரிங்களா. ஸோ அப்போ அதில் என்ன செய்தி இருந்துச்சு, அப்போ தமிழ் நிலத்திலிருந்து தான் இரும்பு காலம் தொடங்கியது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்மொழியக்கூடிய ஒரு சூழல் நிலவியது. அது எப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சுமார் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே, நல்லா புரிஞ்சுக்கணும், எப்போ சுமார் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பினுடைய பயன்பாட்டை தமிழர்கள் அறிந்திருந்தார்கள் என்பதுதான் அந்த வாதம், சரிங்களா. அது வாதம் அல்ல, அது முழுமையான விதி இதுதான் அப்படிங்கிறது சான்றுகளின் அடிப்படையில் முழுக்க மிக தெளிவாக இரும்பின் தொன்மை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டு முதல்வர் பேசியிருந்த குறிப்புகள் நாம் பார்த்துருப்போம். ஸோ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் சேலத்தில் இருக்கக்கூடிய மாங்காடு என்கிற பகுதி, அது தொடர்ச்சியாக கீழ்மண்டி, அதாவது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் உள்ள கீழ்மண்டி என்கிற பகுதி, நம்ம மயிலாடும்பாறை, நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்த விஷயங்கள், கிருஷ்ணகிரியில் மயிலாடும்பாறை அப்படிங்கிறது இரும்பு கால சூழலை தாண்டிய சூழலும் நிலவி இருக்குது என்கிற குறிப்புகள் அங்கே ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்குது. அடுத்தது ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சிவகலை, சரிங்களா, இந்த இடங்கள்ல இரும்பு காலமாக இருந்ததற்கான முழுமையான சான்றாதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது, சரிங்களா. ஒன்று. அடுத்து கதிரியக்க கார்பன் வழியாக போய் ஆராய்ச்சி செய்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, துண்டொலி காலக்கணிப்புக்கும் உட்படுத்தியிருக்கிறாங்க, சரிங்களா. இது என்ன முடிவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு தொன்மை குறித்தான முழு தகவல்கள் தமிழகத்தில் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அங்கே ஒரு உதாரணத்துக்கு இரும்பு கால சூழல் தளங்களுக்கு தென்னிந்தியா பெயர் பெற்றதாக விளங்கி இருக்கிறது என்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட இரும்பு, அதாவது ஈமம் இறந்து போன இடுகாட்டுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய அந்த கருவிகள், சரிங்களா. அது உதாரணத்துக்கு 3000த்திற்கும் மேற்பட்ட இரும்பு கால ஈம சின்னங்கள் தமிழகத்தில் கிடைத்திருக்குது அப்படிங்கிற செய்தி. அதில் 1362 முதுமக்கள் தாழிகள் இருக்குது. இறந்தவர்களை புதைக்கும் வழக்கமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். பெருங்கற்கால சூழலும் அதுக்குள்ள பெரிய பெரிய கற்களை வைத்து முதுமக்கள் தாழியை மையமாக ஒரு 10 அடி வரைக்கும், சுமார் ஒரு குறிப்பிட்ட எல்லை ஒரு 5 to 15 அடி வரைக்கும் தோண்டி இருக்கிறார்கள். அதுக்குள்ள அந்த மனித உடலோடு அந்த முதுமக்கள் தாழியை வைத்திருப்பார்கள். வெளியில் என்ன பண்ணியிருப்பாங்க, கற்களை வைத்து அடையாளப்படுத்தியிருக்கிற சூழல் இருக்கும். அங்கு இரும்பை வச்சு வைத்திருந்த சூழல், அதாவது 1362 முதுமக்கள் தாழிகள் இருந்திருக்குது. 996 பரல் உயர் பதுக்கைகள் 996 நமக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ரெக்கார்டபுளாக நமக்கு தகவல் கிடைக்குது. 225 கல்வட்டங்கள், கல்னா முதுமக்கள் தாலியை வச்சு அப்படியே சுற்றி கல்வட்டங்கள் வைக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ 225 கல்வட்டங்கள் மற்றும் 634 வாழ்விடத்துடன் கூடிய ஈமக்காடுகள். என்னது இது, 634 வாழ்விடம் இருக்குது, பக்கத்தில் ஈமக்காடும் இருக்குது. அது மாதிரி 634 இடங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்குது இது வரைக்கும் தமிழகத்தில். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தமிழர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதற்கான முழுமையான ஆதாரங்களாக இருக்குது.
சேலத்தை பொறுத்தளவு சேலம் மேட்டூரில் மாங்காடில் நம்ம சிதைவுற்ற கல் பதுக்கையிலிருந்து இரும்பு வாளினுடைய மாதிரி ஒன்று எடுத்திருக்கிறாங்க. இரும்பினுடைய வாள். அப்போ ஒரு வீரனாக இருந்திருந்தான்னா அவனை என்ன பண்ணியிருப்பாங்க, புதைக்கிறது. அதோடு அந்த வாளையும் வைத்து என்ன பண்ணியிருப்பாங்க, வழிபாடு செய்கிற ஒரு மரபை கொண்டவர்களாக தமிழர்கள் விளங்கியிருக்க வேண்டும் என்பதுதான் அதில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கண்டுபிடிப்பு வந்து குறிப்பாக இரும்பு கால கணக்கீட்டை ஒரு நூற்றாண்டுக்கு முன்னோக்கி நகர்த்தியதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாங்காடு பகுதிக்குள்ள ஆய்வுகள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர், 100 ஆண்டுகளுக்கு முன்னர் இருக்கக்கூடிய சூழலும் இரும்பு கால சூழலாக நிலவி இருக்கிறது என்கிற கருத்து ஒரு 100 ஆண்டுக்கு முன்னர் தமிழக வரலாற்றை இன்னும் கொண்டு சென்றிருக்கிறது என்கிற ஒரு பெரிய செய்திகள் நமக்கு, சிறப்பான செய்திகள் நமக்கு கிடைக்குது. அடுத்தது கிருஷ்ணகிரியில் நம்ம பார்த்தோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறையில் அகழாய்வு குழிகளிலிருந்து இரும்பு பொருட்கள் எக்கச்சக்கமாக கிடைச்சிருக்குது. அது காலம் பொது ஆண்டுக்கு முன்னர், அதாவது கிமுன்னு சொல்லக்கூடிய பொது ஆண்டுக்கு முன்னர் 2172 தமிழ்நாட்டில் இரும்பு பயன்படுத்தினார்கள் என்கிற, அதாவது வெட்ட வெளிச்சமான தெளிவான குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் ஈமத்தளத்தில் இரும்பினால் ஆன வாள்கள் இருந்திருக்குது. அடுத்தது கத்திகள், ஈட்டிகள், அம்பு முனைகள், 3 முனை ஈட்டி, ஈட்டிலே 3 முனைகள் கொண்ட ஈட்டிகள் இருக்குல்ல, இறைவனுக்கு சில சிறுதெய்வ வழிபாட்டுக்குள்ள பார்த்துருவோம், 3 முனை கொண்ட ஈட்டிகள் இருக்கும். ஸோ அந்த ஈட்டிகள் கிடைச்சிருக்குது. இதெல்லாமே ஒரு பெரிய இரும்பு கால சூழல் எவ்வளவு டெவலப்டில் இருந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாகவே நமக்கு உணர்த்துது அப்படின்னு நம்ம நம்பணும். உண்மைதான் அது, சரிங்களா? அடுத்தது இந்த பொருட்களை எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தினா தமிழ்நாட்டினுடைய இரும்பு பயன்பாட்டின் காலத்தை கிமு 3000 ஆண்டின் இடைப்பகுதிக்கு கொண்டு சென்றது அப்படின்னு அவர் பேசியிருக்காங்க. இதுதான் அந்த விஷயத்துல இருந்தால் அவங்க மென்ஷன் பண்ணி பேசியிருக்கிறாங்க. ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம ஏற்கனவே சிவகலை தொல்லியல் தளம் ஏற்கனவே நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். சிவகலை இரும்பு கால வாழ்விட பகுதியாகவும் ஈமத்தளமாகவும் இருந்ததுங்கிற குறிப்புகள், அங்கே கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் இருக்குது. அந்த தாளியினுடைய உள்ளேயும் வெளியேயும் என்ன பண்ணியிருக்காங்க, கத்திகள் வச்சு அம்பு முனைகள், மோதிரங்கள், உளிகள், கோடாரிகள், வாள்கள் என 85க்கும் மேற்பட்ட இரும்பினால் ஆன பொருட்கள் சேகரிக்கப்பட்ட குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இதெல்லாம் ஆய்வினுடைய முடிவு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன்னர் கிமு 3300 அப்படிங்கிற அந்த கால எல்லை எல்லாம் 1000, அதற்கு பிறகுதான் உலக வரலாறே வருது. ஆனால் கிமு பொது ஆண்டுக்கு முன்னர் 3300 ஆண்டுகளுக்கும் அதற்கு முன்னரும் என்ன இருக்குது, இரும்பு கால சூழல் தமிழகத்தில் நிலவியது என்கிற வெட்ட வெளிச்சமான தெளிவான சான்றுகளின் அடிப்படையில் தமிழ் சமூகம் இன்று உலகளவில் ஒரு பறந்து பேசக்கூடிய ஒரு விவாத பொருளாக இருக்கக்கூடிய, இரண்டாவது பழைய கற்கால சூழலிலிருந்து இரும்பு கற்கால சூழல் இல்லாமல் அப்டேட் இன்றைய தினம் வரைக்கும் அதற்கான ஒரு போராட்டத்தோடும் அடுத்த கட்ட ஒரு பாய்ச்சலோடும் ஒரு வெற்றியை நோக்கியும் பயணிக்கக்கூடிய ஒரு சமூக சூழலை நாம் காண முடிகிறது. ஆக நம்ம தொல்லியல் சான்றுகள் என்பது சாதாரணமாக பார்க்க முடியாத ஒரு சிறு பொருளாக இருந்தாலும் என்ன ஆகுது, அது கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வரலாற்றை நமக்கு தருகிறது. ஆக தொல்லியல் ஆய்வுகள் இன்னும் மேற்கொண்டு ஆல்ரெடி 7 இடங்களுக்கு மேலே தற்போதைய ஆய்வுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. கீழடி ஆய்வுகள் நமக்கு தெரியும், ஒரு பிரம்மாண்டமான நகர நாகரிகமாக, மாறுபட்ட நகர நாகரிகமாக இருந்திருக்குது. சிந்து சமொழி நாகரிக்கு ஒப்ப அந்த நாகரிகம் இருந்திருக்குது. இப்போ அதுபோல் ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் கூடுதலான ஆய்வுகள் வர வர தமிழகத்தினுடைய வரலாறுங்கிறது இன்னும் பின்னோக்கியே செல்லும் என்பதை நாம் முழுக்க உறுதியாக கூற முடியும். நன்றி.